ஹாய், மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது தின்னா ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயம், 2 தக்காளி, கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஹோல் ஸ்பைசஸ். குக்கர் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் அதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி நல்லா அரைச்சி விட்டு அதிகம் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை அது கூட ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமனோட ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை லிட் போட்டு மூடி விட்டு லோ ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஆவி அடங்கினதும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா கரெக்டாக பண்ணிங்கன்னா ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும். இதோட மொத்த குக்கிங் டைமே 20 மினிட்ஸ் தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.